ஐயா, கிறிஸ்துமஸ் என்பது ஒரு ஒருங்கிணைப்பின் குடும்ப விழா. இவ்விழா காலத்தில் நம்மை மகிழ்ச்சியாக்குவது எது? பரிசு பரிமாற்றங்களா, புத்தாண்டைகளா, அல்லது குடும்ப உறவுகளின் சந்திப்பா? லூக்கா 2:10 தூதன் சொற்படி பார்த்தால் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரின் பிறப்பு தான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றோ கிறிஸ்துமஸ் தாத்தா வாராரு என்று சொன்ன செய்திதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதித்த சபைக்குள் சாண்டா கிளாஸ் என்கின்ற மனிதன் எப்படிங்க நுழைஞ்சாரு? கேட்டால் சொல்லுவார்கள் அவர் ஒரு ஏழைகளின் நாயகன் என்று. நான் கேட்கிறேன், புனித தோமா, மார்ட்டின் லூத்தர், அன்னை தெரேசா என்னும் எத்தனை எத்தனை மிஷனரிகள் இன்று நம் கையில் இருக்கும் திருமறைக்காக பாடுபட்டு நமக்கு பெற்று தந்த எத்தனை எத்தனை தெய்வ மனிதர்கள் செய்யாததையா சாண்டா கிளாஸ் செஞ்சிட்டாரு? கேள் நண்பா கேள், சாண்டா கிளாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே நிற சிவப்பு வெள்ளை ஆடையா? இது பிசாசுவின் தந்திரம். இன்று இப்படி தோற்றம் போட்டு காண்பிக்கப்படும் சாண்டா கிளாஸ் கூட ஒரு கவிஞனின் எழுதப்பட்ட வரிகளே தவிர ஒரிஜினல் இல்லை என்பதும், சாண்டா கிளாஸ் என்பது சாத்தான் சபைக்குள் புகுத்திவிட்ட ஒரு மாயதந்திரம் என்பதும் இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியது மிக அவசியம்.